தீபாவளி என்ற பண்டிகையை விட அதை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாட்களில்தான் அதிக மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது. தீபாவளிக்கான ஆயத்தங்களிலிருந்தே அதற்கான கொண்டாட்டங்கள் ஆரம்பிப்பது வேறெந்த பண்டிகைக்கும் நடக்காது. அப்படிப்பட்ட தீபாவளியை நினைத்தவுடன் மக்கள் மனதில் உடனடியாக தோன்றும் எண்ணங்கள் என்ன? தீபாவளி சந்தோஷம், ஸ்வீட்டு, காலம்பரை எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புடவை சாரீஸ் எல்லாம் கூப்பிட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டு கோல்டு ஜுவல்ஸ், சினிமா, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் தான், ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றதா. பட்டாசுனால தீபாவளினா பட்டாசு தானே சார். பட்டாசு இல்லாமல் எந்த தீபாவளியும் முழுமையடையாது. மாதம் சீட்டு பணம் கட்டி தீபாவளி அன்று பெரிய பெட்டியில் பட்டாசுகள் வாங்குபவர்கள் முதல் கிடைக்கும் காசில் மொத்த விற்பனை கடைக்கு சென்று குறைந்த விலையில் பட்டாசு வாங்கி பையை நிரப்புபவர்கள் வரை பட்டாசை சுற்றியே தீபாவளி கொண்டாட்டம் இருக்கிறது. நான் வயசுல வெடிக்காத வெடியே இல்ல, எல்லா வெடியும் வச்சிருக்கேன். நான் ஆட்டோ பம்ப்ல இருந்து எல்லாம் வெடி. எங்க அண்ணனுக்கு போட்டி நான் தான். நாங்க 2 பேரும் நல்லா வெடிப்போம். சரவெடி தான் வெடிப்போம். புஷ்பான சங்கு சக்கரம் நைட்டு வெடிக்கிற வெடிலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ புஷ்பானம் நாங்க எங்க காலத்துல, பசங்க காலத்துல வெடிதான். ஆட்டோ பாம், ராக்கெட், லட்சுமி வெடி, சரம், கீழே வெடிக்கிற வெடியே இல்லை, எல்லாம் மேலே வெடிக்கிற வெடி தான். சென்ற வருடத்தைப் போல இம்முறையும் சென்னை தீவுத்திடலில் பெரிய பட்டாசு விற்பனை சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்று இந்த தீபாவளிக்கு புதிதாக என்ன பட்டாசு வந்திருக்கிறது என்று ஆராய்ந்தோம். ஹாலிவுட் பார்க்னு சொல்லிட்டு ஒரு ரைட் வந்திருக்கு, சரிங்களா? அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் லான்ச். அந்த இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த ஐபிஎல் அந்த மாதிரி மேட்சஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுறாங்களா, அது மாதிரி ஒரு சிங்கிள் டைமில் 5 ஷாட்ஸ் 10 ஷாட் போகும். 250 ஷாட்டு, 500 ஷாட்டு. சக்கரத்தில் வெரைட்டிஸ் வந்து 5 வெரைட்டிஸ் வந்திருக்கு. அப்புறம் கம்பி இந்த மாதிரி 200 cm 100 cm கம்பி வந்திருக்கு. வந்து சோனியில் நியூ பிராண்ட் சார். இது ½ அன் ஹவர் ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்கலாம். இது பிரைஸ் வந்து 300. உள்ளூர் பட்டாசு வியாபாரிகளுக்கு பெரிய எதிரியாக இருப்பது சீன பட்டாசுகள் தான். கலப்படம், அதிக மாசு, அதிகபட்ச ரசாயனம் போன்ற புகார்கள் இருந்தாலும் சீன பட்டாசுகளின் விற்பனை பெரிதாக பாதிக்கப்படவில்லை. பட்டாசை கண்டுபிடித்து வெடிக்க ஆரம்பித்தது சீனர்கள் என நம்பப்பட்டாலும் நம்மூர் வியாபாரிகளின் வருவாய் அவர்களால் கெடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதை நம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது வெடிக்க மாட்டோம் சைனா பட்டாசு. அது இப்ப நம்ம யாரும் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நாங்க யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டோம். சைனா பட்டாசு அப்போ வெடிச்சிருந்தோம், இப்போதான் வந்து வெடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை அவாய்ட் பண்றதா நல்லது. அவங்க நம்ம எதிரி நாட்டுக்காரங்களும் நம்ம வெடிக்க மாட்டோம். புகைகள் ஜாஸ்தியா வருதுன்றாங்க, சொல்யூஷன் கிடைத்தது. சைனாவை நாங்கள் லைக் பண்ணுறதில்ல, நம்ம சிவகாசி பட்டாசை வெடிக்கலான்ட்டு முடிவு. ஸ்வச் பாரத், இது மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. சைனாலாம் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத. நம்ம சென்னையில இருக்கிறோம், சென்னையில என்ன சிவகாசியில எந்த பட்டாசோ அந்த பட்டாசை நம்ம வெடிக்கலாம். அந்நிய நாட்டு பொருள் உள்நாட்டில் உற்பத்தி அதிகமாக இருக்கு. உள்நாட்டில் உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது அதை செலவழிச்சா நல்லதானே. இந்திய பொருளாதாரம் கெடுடும். அதாவது சைனா பட்டாசை பார்த்தாலும் நானும் வாங்கணும், தடை பண்ணுவேன். நானும் சைனா பட்டாசு இந்த மாதிரி விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே சங்கத்திலையும் பேன் பண்ணிட்டாங்க சைனா பட்டாசுங்களை. இதுவரை யாரும் வாங்கவும் இல்லை சைனா பட்டாசு. பட்டாசு வெடிப்பதால் காற்று மாசு ஏற்படுகிறது, சுவாசம் சம்பந்தமான நோய் உண்டாகிறது என கடந்த காலங்களில் ஒலித்த குரல்கள் இந்த தீபாவளிக்கும் ஒலிக்க தொடங்கிவிட்டன. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் மாசு பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள்? வெடிக்கிறது தப்பு தான். முதல்ல காசு கரியாகுது. பொல்யூஷன் எல்லாமே தான் பொல்யூஷனா இருக்கு. அதே பட்டாசு மட்டும் பொல்யூஷன் சொல்றீங்க நீங்க. இது அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா புகையினால நிறைய பொல்யூஷன்ஸ் வருது. அதனால இதை அவாய்ட் பண்ணலாம், இந்த பட்டாசு வெடிக்கிறத. வருஷத்துல ஒரு நாள் ஹாப்பியா விட்டுட்டு போயிட வேண்டியதா. டெய்லினா புகை சொல்லலாம், நிறுத்திடலாம். இப்போ லாட்டரி டிக்கெட்லாம் நிறுத்தின மாதிரி இதே நிறுத்தலாம், அவ்வளோதான். பாதிப்பு இருக்குதான் செய்யுது. அதுக்காக பட்டாசு வெடிக்காக இருக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தப்பா லிமிட்டாக வெடிக்க வேண்டியதுதான். பிராண்டடான பட்டாசா வெடிக்கணும், யாருக்கும் கஷ்டம் இல்லாம வெடிக்கணும். இருக்கு, பட் என்ன தீபாவளிங்கனால கம்மியாக பண்ணுறோம். முன்னோட நிறைய கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ யாரும் அதிகமாக கிராக்கர்ஸ் விரும்புறதில்ல, ட்ரெஸ் தான் லைக் பண்ணுறாங்க. நம்ம இப்போ குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஒரு அது பாரம்பரியமாக வர்றது. அது ட்ரெடிஷ்னலாகவும் ஃபாலோ பண்ணோம். நரகாசுரனை இது பண்ணுறதுனால ஒரு 50% அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும். ப்ளஸ் அதிகமாகவும் பொல்யூஷனும் நம்ம கேர் இருக்கணும். பட்டாசு வெடிக்கிறது நிறுத்திடணும். ஒன்லி யூ ஹேவ் டு என்ஜாய் ஆல்ரெடி வித் ஸ்வீட்ஸ் ஆர் ட்ரெஸ் கோயிங் அரௌண்ட். பட்டாசோட கெமிக்கல் லெவலில் கம்மியாக்கலாம், அதேமாரி சவுண்டு டெசிபல் லெவலில் கம்மியாக்கலாம். ஸோ இதெல்லாம் கம்மியாக்கிட்டு இந்த புகை வரதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக்கினாங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் மலேசியா, அதுக்காகத்தான் நாங்கள் எங்கள் ஊர்லேயே அது வந்து தடை பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொல்லி தடை இருக்கு. கொஞ்சமா ரெடியூஸ் தான் பண்ண முடியும், மொத்தமாலாம் பேன் பண்ண முடியாது. விலைவாசி உயர்வு, மக்களின் சோம்பேறித்தனம், தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சிகள் என பல காரணங்களால் வருடத்துக்கு வருடம் தீபாவளி கொண்டாட்டங்கள் குறைந்து கொண்டே வருவது ஒரு வகையில் உண்மையே. ஆனால் கொண்டாடுபவர்கள் கொண்டாடாதவர்கள் என்பதை தாண்டி தீபாவளி என்றதும் மனதுக்குள் ஏற்படும் மகிழ்ச்சியும் ஆர்வமும் எதற்கும் ஈடாகாது என்பதும் உண்மையே. பழைய காலத்தில் வந்து குடும்பத்தோடு கொண்டாடினாங்க, அப்படி கிடையாது. செப்பரேட்டா ஃபேமிலியாக கொண்டாடுறாங்க.